ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளை தமிழ்நாட்டின் முதல்வராக திரு சி ஜோசப் விஜய்கினும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கட்டில் அமரப் போகிறார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ இனிமேல் நான் நாளையிலிருந்து முதல்வர் விஜய் அவர்களே அப்படின்னு தான் பேச போகிறேன். ஸோ நியூஸ் வந்துட்டு இருக்கு, இது நான் அதிகாரப்பூர்வமாக வரல. ஸோ எப்படின்னா நாளை மறுநாள் அது நிதர்சனமாயிரும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்டலாம் என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மக்கள் விஜய் அவர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சி கட்டில் அமர வச்சுட்டோம். விஜய் அவர் ஒரு நல்லாட்சி கொடுக்க போகிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டார். இப்போது அந்த ஜெயிச்சு இந்த ஆட்சி வந்து நிரந்தரமாக்கி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். தொடர்ந்து அவர் வந்து ஒரு நிரந்தர முதல்வராக அவர் ஆட்சி செய்யணும். ஸோ இப்படி நாம் எண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஜெயித்தவங்க, அதாவது தமிழக வெற்றிக்காலத்தில் எம்எல்ஏ இப்போ ஜெயிச்சிருக்காங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தோடு செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு காட்சியை பார்க்குறேன். ஸோ அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. ராயபுரம் தகுதி எம்எல்ஏ வேட்பாளர் தாமு ஆட்டோ ஓட்டுநர், அவரை பற்றி நம்ம பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து இன்றைக்கி உள்ளக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கார். நல்ல அவர் வந்து செயலாச்சுன்னா மக்களுக்கு நல்லா உழைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அவர் கூட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் விபத்தாகி ஃபயர் ஆகிருக்கு. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காரு. அதையும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ பார்க்குற ஒரு வீடியோ, அதில் வந்து கேக், அவருக்கு பிறந்தநாள் போல் கேக் விட்டுறாங்க. இவ்வளோ பெரிய 2 அடி வாழை வச்சு கேக் விட்டுறாரு. ஆனால் அது கேக் விட்டு போகும்போது அது பக்கத்தில் ஒரு லயலை மணி தடுக்கிறாரு. ஆனாலும் இவர் வந்து கேக் விட்டுறாரு. இது இப்போ சமூக வலைதளம் பயங்கரமாயிட்டு இருக்கு. இதை வந்து எதிர்கட்சிகள், விஜய் அவர்களை பிடிக்காதவங்க அவ்வளோ பேரும் பற்றி இதை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே காலங்காலமாக உள்ள இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணிச்சுங்கிறது நமக்கு தெரியும். அதிகார போதையில், அதிகார மிதப்பில், திமிரில் நிறைய ஆட்டங்கள் போட்டாங்க. அதெல்லாம் பிடிக்காம தான் மக்கள் எல்லாரும் நாம் உட்பட சேர்ந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி கொண்டு போகாதீங்க, பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது கெட்ட பேரை உருவாக்கும். விஜயவுடைய தலைமை கெட்ட பேரை உருவாக்கும். இப்போ நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேல் தமிழக வெற்றிக்கழகம் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிரிகள் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க தோற்று போயிட்டாங்க. அவங்க இவ்வளோ நாள் பம்பிக்கிட்டே தான் நாடகமடி கடைசி ஜெயிக்கணும் போது எல்லாமே, அதுவும் சாதாரண தோல்வி கிடையாது. மக்கள் சரியான ஒரு பாடம் போட்டிருக்காங்க, மானக்கேடாக தோற்று போயிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் வெறி கொண்டு காத்துட்ருக்காங்க. இவ்வளோ வருஷமாக திராவிட கட்சிகள் ஏதாவது ஒன்று ஆட்சியில் கட்டத்தில் இருந்திருக்கும். 2 பேருமே உடச்சி மூலையில் உட்கார வச்சிருக்காரு. விஜய் பண்ணது சாதாரண சம்பவம் கிடையாது, வரலாற்று சம்பவம். ஸோ 2 பேருமே பயங்கர ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த விஜயோடைய ஆட்சியாக 5 வருஷம் சரியாக அவங்க கொண்டு போயிடக்கூடாது. நமக்கு பிரச்சனை கொடுக்கணும், அவங்கள அந்த ஆட்சி கலைக்கிற மாதிரி பண்ணணும், ஏதாவது பண்ணணும். ஆட்சியெல்லாம் கலைக்கிற முடியாது. ஏன்னா வந்து சரியான ஒரு 107 தேதி வாங்கியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தான் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் அமைச்சராக வச்சுடுங்களேன். ஸோ பிரச்சனையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காத்துட்டு இருப்பாங்க. இப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் வந்து முடிக்கான பிரச்சனை தமிழை வச்சுக்கிறது சார் நிர்வகில் பண்ணிட்டால் அதை ஊதி பெருசாகி பயங்கரமாக மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அப்படியே எதுவும் கிடைக்காட்டினா கூட இவங்களே ஆள் மாறாட்டம் பண்ணி கூட ஆட்களை வச்சு செட்டப் பண்ணி, அதாவது தமிழை வச்சுக்கலாம் இந்த கட்சி துண்டெல்லாம் தோளில் போட்டுக்கிட்டு இல்லை அவங்க கட்சிக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை, கெட்ட விஷயத்தை பண்ணி அதை அப்படியே பழிய போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் தமிழை வச்சுக்கிறது நிறுவலை வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்தங்காலத்தில் எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமேல் தான் நீங்கள் வந்து, ஏன்னா நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது. மக்கள் இவ்வளோ பேர் இது வரைக்கும் யாருக்கு இப்படி ஓட்டு போட்டதே கிடையாது. இந்தியா வரலாற்று சரித்திரத்தில் இப்படி ஒரு மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு முதல் தேர்தலில் இப்படி ஜெயிக்க வச்சு அருகில் உட்கார வச்சதே கிடையாது. எம்ஜிஆர் அவர் ஜெயிச்சது 34% ஓட்டுகள் தான். விஜய் 30, அவரோட கூட வாங்கியிருக்காரு. சரி, 35க்கு மேலே வாங்கியிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புதுசாக கட்சி உடனே வரல. அது ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இயக்கம் இருந்துச்சு. அவர் வந்து ஏற்கனவே திமுக பயணிச்சுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் சொல்லி அடிச்சிருக்காரு கில்லி மாதிரி. மக்களுடைய ஆதரவு அந்தளவுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து தலைமை எல்லா விஷயத்தையும் உத்து நோக்கி கவனிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ எம்எல்ஏக்கள் அந்த சைடில் உள்ளவங்க தவறு பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து நிறுத்துங்க, கொண்டு போகாதீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் தமிழை வச்சுக்க தலைமைக்கே நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. தலைமை ஆல்ரெடி முடிவு எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது ஸ்ட்ராங்காக வேணும். இப்போ கூட நான் பார்க்குறேன், அதாவது நேரத்துலேருந்து நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்றைக்கி மட்டும்தான் நியூஸ் சேனலில் மட்டும்தான் அந்த நியூஸ்கள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும், அவர் எங்கே போகிற விஷயமும் நம்மளுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஊடகமே இல்லை. எந்த ஒரு ஊடகத்துலையும் ஒளிபரப்ப மாட்டேங்கானுங்க. இனிமேல் பண்ணக்கூடிய எந்த நல்ல இதுவுமே வெளியே வராது. ஸோ அது வந்து பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில், இதுக்கு முன்னாடியே ஒரு தகவல் இருந்துச்சு, ஊடகத்தை ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் அவர்கள் சைட்லேருந்து. அதாவது வாகை டிவி இல்லை வெற்றி டிவி இப்படியா ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே வரல, லான்ச் பண்ணலை. கூடிய சீக்கிரத்தை அதை லான்ச் பண்ணணும்.
பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஊடகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ணாத விஷயத்த அப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா தமிழை வச்சுக்கிறது டிவி கேட்கணும் ஒரு ஊடகம் கண்டிப்பாக தேவை. டிவி சேனலில் ஒன்று ஆரம்பிக்கணும் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ தமிழை வச்சுக்கிறதுக்கு இப்போ என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வமாக உச்சவள வாரியர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இல்லாதவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எஃபெக்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊடகம் மூலமாக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி உள்ளவங்களை மெயினாக பார்த்தா அவங்க வந்து ஒரு அங்கீகரித்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக ஒரு பாதி அவங்க வகுத்து கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இன்னும் அதிகமாக தேவை. இனிமேல் தான் அதிகமாக தேவை விஜய் அவர்களுக்கு. புரியுதா? இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து விஜய் அவர்களில் வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இவர் எப்படி பிடிச்ச ஆட்சியில் பிடிக்க மாட்டார், ஓட்டுகள் தான் பிடிப்பார் அப்படின்ட்டு. இப்போ ஜெயிச்ச ஆட்சியில் உட்காந்துட்டார். இப்போ அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கும் உங்கள் ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப பயங்கரமாக அவங்க அடிக்கார நாலா புக்கம் வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஏன் இவ்வளோக்குள்ளே நான் சொல்கிறேன், ஊடகத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், மீடியாவை ஸ்ட்ராங் பண்ணணும், மக்களிடையே நம்ம வந்து நெருக்கமாக இருக்கணும், அதுக்குண்டான வழிவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்குண்டான எல்லா கட்டப்பையும் சரி பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட இப்போ டிஎம்கே ஒரு பக்கம் நம்மளை அடிச்சானுங்க, ஏடிஎம்கே ஒரு பக்கம் அடிச்சாங்க, நான் தமிழ் கட்சி ஒரு பக்கம் அடிச்சானுங்க. ஸோ எல்லாம் தனித்தனியாக வந்து அடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாமே எதிர்த்து சேர்ந்தாங்க, ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விடுவாங்க. ஏன்னா நான் தமிழ் கட்சிக்கும் பயங்கரமான நம்மள ஒரு வன்மை இருக்குது. எதுக்கு ஏன்னா அவங்க வந்து வாஸ் அவுட் ஆயிடுச்சு. 234 தொகுதியிலும் நான் தமிழ் கட்சி டெபாசிட் போயிடுச்சு. ஸோ ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு. டிஎம்கேல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் குளத்தில் தோத்து போயிட்டாரு. ஸோ பயங்கரம். ஸோ இப்போ எல்லாரும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க. 3 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துவாங்க. அதை சமாளிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கட்டமைப்பு. ஸோ அதை வந்து தலைமை அதை முடிவெடுத்து நல்ல விஷயமா நீங்கள் வந்து அறிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம திமுக பண்ண அந்த ஆட்சி நடந்த எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக போட்டு நம்ம கேள்வி கேட்டோம்ல. ஸோ அப்போ இவங்க இப்போ காத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதை எதையோ சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, வாங்கடா வாங்க இப்போ உங்கள் ஆட்சியில் எது தவறு நடக்காத நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா ஆட்சியிலுமே அந்த குச்சங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைக்க முடியும். முற்றிலுமே இல்லாமல் 0% ஆக்க முடியாது. ஆனால் எவ்வளோக்குள்ளே குறைச்சி நம்ம நிப்பாட்டிக்கிறது தான் நம்மளுடைய அந்த ஆட்சியினுடைய சிறப்பம்சமே நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்குண்டான வழிவை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கு ஒற்றுமையாக பலமாக நம்ம இருக்கணும். அதனால தான் என்னுடைய இந்த இதை நான் சொல்கிறேன். ஸோ இதை கேட்கும்போது இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்களும் சொல்லலாம். இது பண்ணணும் அண்ணா, இதை பண்ணால் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கும் ஒவ்வொன்று தோணும்ல, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்த நாள்லேருந்து பயங்கரமாக அவரை வந்து ஏராளமாக நக்கல் பண்ணவங்களுக்கு போகிற போக்கில் மீதியை கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தருக்கு சேரலுக்கு பயிர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே மன்னிப்பு கேட்டார். ஸோ மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அந்த வகையில் சேரனா நம்ம விட்டுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ தான் அவருடைய ட்விட் ஒன்று பார்த்தேன். அதாவது எங்களுக்கு இப்போ தான் விடிவாளமே பிறந்திருக்கு சினிமா துறைக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், சினிமா துறையில் நிறைய பேர் திமுக அதிகாரத்தில் இருக்குங்கிறதுனாலேயே பார்த்து தங்களுடைய அந்த உண்மையான அந்த முடிவுகளை தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் பயந்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பியும் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா நம்ம பேசலாம், எப்படி நம்ம சினிமாத்தில் இருக்க முடியும், நம்மளுடைய வருமானம் பெருமை, நம்ம பாதிப்பு உள்ளாகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் தான் முதல்வர் தெரிஞ்ச உடனே தைரியமாக தங்களுடைய அந்த ஆதங்கத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்காங்க. விடிகாலம் பிறந்துட்டு சுதந்திரம் பிறந்துட்டு அப்படின்னு சேரன் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் உங்கள் மேலே வச்ச அந்த விமர்சனத்துக்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஸோ அதனால் அப்படி வந்துட்டா நம்ம அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி ஒவ்வொரு கட்சியை பிடிக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அதுக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து வருந்துகிறேன் மன்னிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம அவரை சீட்டக்கூடாது. நான் வந்து அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வன்மமாக பேசிட்டு அந்த ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நக்கலாக இருந்தாங்கல்ல, நம்ம வந்து அரசியல் விமர்சனம் பண்ணலாம், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப நக்கலாக பண்ணவங்க தான் நம்ம பயிர் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம ரங்கராஜ் பாண்டியெல்லாம் ஏன் வந்து திரும்ப கேள்வி கேட்டோம்னா, ரங்கராஜை வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் ரொம்ப கீர்த்தனமான விமர்சனம் பண்ணலை, ரொம்ப நக்கலாலாம் பேசலை. நிறைய இடங்களில் விஜய் அவர்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பார். அவரை விட மோசமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரங்கராஜ் பாண்டே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கெத்த ஆணவம் பேசிட்டாரு. இத்தனை வருஷம் நம்ம அந்த அரசியலில் பேசிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியாத கருத்தா அப்படின்ட்டு. அதை பேசும்போது சவால் விடக்கூடாது. ஸோ சவால் விட்டால் குறைஞ்சி போச்சா அந்த சவாலுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் இட்ஸ் பிரசாந்த் நேரத்தை சொன்னோம்ல, மொட்டை போட்டார். இன்னும் அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சவால் விட்டவங்களாம் செய்கிறாங்க. நான் வந்து டிஐடிவிட் பண்ணி என்னுடைய நான் இந்த அரசியலே பேச மாட்டேன். அப்புறம் இன்னொரு நாகராஜனா ஒரு யூடியூப் தமிழாக பேச அந்த யூடியூப் நடத்திட்டு இருப்பார். அவரை வந்து நான் இனிமேல் அரசியல் பேசுறதே விட்டுறேன், இனிமேல் நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்பு. ஸோ இப்படி சின்ன சின்ன அது ஆட்கள் கூட தாங்க வந்து விஜயவல் இப்படி ஜெயிக்க மாட்டார் நினச்சி ஜெயிச்சா இதை பண்ணுவோன்னு சொன்னவங்க அதை ஏற்றுக்கிட்டு தங்களோட தோல்வி ஒப்புக்கொள்றாங்கல்ல, அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட தெரியல இவ்வளோ பெரிய பேச்சு பேசுகிற ரங்கராஜ் பாண்டேக்கு. அதனால தான் நம்ம அவரை வந்து உடைய முடியல.
நான் விடவே மாட்டேன். ஏன்னா அந்த ஆள் போகிற போக்கில் அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். எனக்கு இதில் என்ன கிண்டல் பண்ணால் போயிட்டு போங்க. நான் அடுத்தாப்புல முன்னேறி போய் இவங்க வந்துட்டு வேலையாக இருக்காங்க, நாங்களாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்க மாதிரி. அதாவது உங்களுடைய அந்த வார்த்தைக்கு உண்டான மதிப்பு நாங்கள் கொடுத்ததானே, மக்கள் கொடுத்ததானே. இன்னும் இப்போ ரங்கராஜ் பண்ணிட்டே போகிறோம், சரியாக பேசுகிறாருப்பா, சூப்பரில் அப்படின்னு நாம அந்த மதிப்பு கொடுக்க போய் தான் உங்களுடைய கிரெடிட் போய் இவ்வளோக்குள்ளே ஏறிச்சு. அப்போ அவர் வந்து அரசியல் பேசவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த விட்ட சவாலுக்கு குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பேற்கணும்ல. அதாவது நாம் வந்து நான் வந்து தோத்துட்டப்ப என் தோல்வி ஒப்புக்கொண்டுட்டு அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, அதை கூட சொல்ல மாட்டாராம். இதில் ரோசப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, அப்போ உங்களுக்கு ரோசம் கிடையாதா? மானரோசம் உங்களுக்கு பார்க்க மாட்டீங்களா? என்ன பாண்டே, மானரோசமே உங்களுக்கு கிடையாதா? இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கீங்க. அப்போ இனிமேல் நீங்கள் எந்த டிபேட் வந்து யாரை கேள்வி கேட்டால் என்னன்னு கேட்குறேன். உங்களுடைய பேச்சுக்கு அர்த்தம் இல்லையா? வாக்கு சுத்தம் வேணுங்க. இவ்வளோ பெரிய மக்கள் உங்களுடைய பேச்சை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோக்குள்ளே இருந்து நீங்கள் இப்படி பேசுறீங்க. நான் சேரன் இப்போ சொல்லிட்டாரு பாருங்க, நான் வருந்துகிறேன், இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே வச்ச விமர்சனத்துக்கு நான் வருந்துகிறேன். அது ஒரு மனசு தன்மை. தோல்வி, அதாவது தோற்கிற ஜெயிக்கிறது வேறங்க, அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணும். ரங்கராஜ பாண்டே தோத்துட்டாருங்கிறத ஒத்துக்கிறதுக்கு மனசு வரலையே, அப்புறம் என்ன? அது வந்து பெரிய சாமர்த்தியமா? அது வந்து சாமர்த்தியமா? அது வந்து நான் வந்து கேள்வி கேட்டேன். ரங்கராஜ் பாண்டே இதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால பாண்டே மேல இருந்த மதிப்பு நமக்கு போயிடுச்சு. இனிமே அவருடைய சேனல் அவரு வியூஸ்லாம் போகாது இனிமே. ஸோ நீங்க வந்து உங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்துட்டீங்க, அவ்வளவுதான். இனிமேல் மக்களுடைய உங்களுக்கு செல்வாக்கு உங்களுடைய சேனல் அவ்வளோக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ அவர் திரும்ப பேசுறாங்கன்னா, இவரு வச்ச கணிப்பு சரியாயிட்டு அவர் வச்ச எல்லாருமே இப்படி தான் நினைச்சாங்க. கணிப்பு தவறுதுங்க வேற, சவால் விடுறதுங்க வேற. ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், சமாளிக்கிறீங்க. அதை ஒத்துக்கிட்டு போங்கிறோம். ஆமாங்க, நான் வந்து இப்படி பேசியிருந்தாங்க, தோல்வி ஒப்புக்கிட்டேங்க, அதுக்காக நம்ம பேச முடியல அப்படி சொல்லிட்டா நான் விட்டுறலாம். ஆனால் தோல்வி ஒப்புக்க மாட்டேன். இது ரெண்டும் ரோசப்படுறதுக்குன்னா அப்போ எதில் ரோசப்படுவீங்க? இத்தனை பேர் உலகமே உங்களுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கு, இத்தனை வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து சவால் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாதமே கடந்து போனால் அது என்ன மானகர்த்தனமோ இல்லை கேட்க? அது பெரிய மசனமா? இன்னும் சில பேர் இருக்காங்க, இன்னும் மீடியா பக்கமே வரல, வெளியிலே ஆளை காணும். அப்படியே மீடியா வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்களே, நமக்கு என்ன பதில் சொல்கிறது, நம்ம வேறு ஓவராக பேசியிருக்கோமே, ஸோ எப்படி சமாளிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி வெளியே வந்தால் ஆகணும், மீடியா சந்திப்பாங்கல்ல, பேசுவாங்கல்ல, அப்போ நம்ம அதில் பதில் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நம்ம கொடுத்தாச்சு, என்னோடய சேனலை பார்த்து உங்களுக்கு புரியும். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு திருப்தி ஆகுது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்ப்போம். விஜய் அவர்கள் இப்போ யாரோட அந்த ஏன்னா ஒரு 12 எம்எல்ஏக்கள் தேவையில்ல, ஸோ யாரோட இப்போ காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கறதா வந்துருச்சு, கொடுக்காங்க, இன்னும் தேவைப்படுது. ஸோ இது யாரோட சேர்த்து அவர் வந்து அந்த ஆட்சி கட்டில் அமர போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்முடைய அடுத்த வீடியோவில் வரும், தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? பாய்.